அன்பு உறவுகள் அனைவருக்குமே எனது இந்நேர வணக்கங்கள். இன்றைக்கு நீங்கள் என்ன காலொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. என்ன டே ரூபி? அது ரூபியை சொன்னால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ரூபியை சொல்லுங்க. இன்றைக்கு என்னோட பர்த்டே. இன்றைக்கு ரூபிக்கு பர்த்டே. அதை தான் இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறா ரூபி, என்ன ஸ்பெஷல் சாப்பாடு, என்ன எல்லாம் ஒரு ஸ்பெஷலும் இல்லை. வளமையாக வீட்டை சமைக்கிற மாதிரி தான் சமைச்சிருக்கிறோம். கூடுதலாக ஒரு இறைச்சி கறி தான் சமைச்சிருக்கிறோம். அது எங்களோட குடும்பத்தோட நாங்கள் என்ன சின்னதாக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணினாங்க. கன பேரும் இல்லை, ஒரு 10 பேரும் இல்லை, 10 பேருக்குள்ள 10 பேரும் இல்லை. அவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு நினைக்கிற ஒரு 8 பேர் வேறு நினைக்கிறேன். 8 பேரோட நார்மலாக இன்றைக்கி ரூபிக்கு பர்த்டே செலிப்ரேட் நாங்கள் செய்ய போகிறோம். அதுதான் நீங்கள் இந்த காணொலியோட நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட யாராவது எங்களோட சேனலை முதல் தடவையாக பார்த்தா மறக்காம என்ன செய்யணும் ரூபி? சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிறீங்க. இனியும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோவை பாருங்கள். ஓகே, நாங்கள் இப்போ தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஓகே, இன்றைக்கு நாங்கள் ரூபின் பிறந்த நாளுக்கு கோழி எங்களை வீட்டில் ஒரு கோழி ஒன்று வெட்டியாச்சு. நாங்கள் சின்ன துண்டாக வெட்டி எடுக்கணும். இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் ரூபி? கோழி இறைச்சி. இன்றைக்கு என் கோழி இறைச்சி உங்களுக்கு பிறந்த நாளையா?
இன்னைக்கு வந்து ரூபிக்கு பிறந்த நாள், அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இறைச்சி விட்டுறோம். நீ இறைச்சியெல்லாம் வட்டி போட்டு சரியோ, நான் கறி சமைச்சிட்டு எல்லாம் பார்ப்போம். ஏன்னா அதோட இன்னும் ஒரு ஆட்டிறைச்சியும் இருக்குது, அதுவும் மட்டும் படியா கிட்ட வந்து படியா காட்டும். இந்த இதுதான் கோழியில் கிட்னி ஆகும், கழுத்து. நல்ல சாவல் என்ன எங்களை விட்டு ஊற்றாவல் நாட்டுக்கோழி. ஓகே, எங்கெல்லாம் வெட்டி எடுத்து போட்டு போய் பார்ப்போம். ஓகே. இது வந்து கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, கத்தரிக்காய் வாழைக்காய் எல்லாம் போட்டு வெள்ளைக்கறிக்கு அவிய வச்சிருக்கு, உப்பெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு. இது பார்த்தீங்கன்னா கேரட் சம்பல், கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டு சம்பல். ஓகே, இப்போ கோழி இறைச்சியெல்லாம் பட்டி எடுத்தாச்சு. இனி கறி சமைக்கணும். என்ன இனி கழுவிட்டு கறி சமைக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுவோம், என்ன ஃபுல்லாக நாங்கள் காட்ட இல்லாது. என்ன ஓகே, கறியெல்லாம் சமைச்சு வச்சுட்டு பார்ப்போம். ஓகே, இது வந்து ஆட்டிறைச்சி. இனி ஆட்டிறைச்சி முழுக்க பட்டி எடுக்கணும். இதே பட்டி சமைச்சு என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் ரூபின்ற பிறந்த நாளுக்கு இன்றைக்கி நிறைய ஸ்பெஷல் ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி, என்ன நிறைய ஐட்டம். ஓகே, நாங்கள் இதுவரையும் பட்டி கிட்டி எடுத்து எல்லாம் சமைக்கணும். என்ன இது வந்து கோழி இறைச்சிக்கு வெங்காயம், கருவேப்பிலை, மற்றது செத்த மிளகாய், பெருஞ்சீரகம், வெந்தயமெல்லாம் போட்டு இல்லை வடிவாக வெங்காயம் பொரிய வச்சுருக்குது. இது பொரிஞ்ச அப்புறம் கோழி இறைச்சியை போட்டு பிரட்டி எடுப்போம். இப்போ இறைச்சி போட்டாச்சு, வெங்காயம் எல்லாம் பொரிஞ்சிட்டு இப்போ இறைச்சியை போட்டு வெங்காயத்தோடையெல்லாம் பிரட்டி வச்சிருக்கிறேன். எனக்கு தூள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி எடுத்துட்டு அப்படியே பிரட்டி எடுத்துட்டு அப்படியே அந்த தண்ணி எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பால் விட்டுறதுன்னா சூப்பராக இருக்கும் இறைச்சி. தூள் உப்பெல்லாம் போட்டு நல்ல வடிவாக பிட்டட்டி வச்சிருக்குது. இனி இந்த கோழி விடுற தண்ணியிலே நல்லா அவியும் இறைச்சி. பால் எல்லாம் விட்டாச்சு. இப்போ குழம்பு தகண்டு கொதிச்சு கொண்டிருக்கு. சூப்பராக வந்து கோழி இறைச்சி கறி சமைச்சாச்சு. ஓகே, இப்போ ஆட்டிறைச்சி வந்து சட்டியில் போட்டாச்சு. இப்போ அவங்க இருக்குது ஆட்டிறைச்சி. ஓகே, இப்போ தூளை போட்டு வடிவாக கிண்டி விடணும், நல்லா அவியணும். ஏன்னா ஆட்டிறைச்சி கொஞ்சம் அவிஞ்சா தான் நல்லது. இன்றைக்கு தடர் உடலாக இருக்க போதுன்னே ரூபின்ற பிறந்த நாள், எல்லாரும் வந்துடுனேன். ஓகே, உப்பும் போட்டாச்சு. என்னை நல்லா அவிஞ்சு கறி அவியட்டுக்கணும். ஓகே, அவியட்டுக்கு இப்போ தமிழ் வந்திருக்கிறாள், இந்த தரிசி போறாள். சரியா கறி போட்டு நல்லபடியா அவிய வச்சிருக்கு. நல்லா அவிஞ்சு இந்த தண்ணி வத்தினப்புறம் பால் விடும். இறைச்சியிலே தண்ணி இருக்கும் அவிஞ்சு. எவ்வளோ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அவியும். இறைச்சியும் வந்து நல்லா அவியும். ஓகே, நல்லா அவிஞ்சிட்டு அவிஞ்சு இன்றைக்கி ஒரு குடி ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஆட்டிறைச்சியோட சும்மா வாசம் பண்ணால் அப்படி தான் இருக்குது, ஆட்டிறைச்சி வாசம். ஓகே, நாங்கள் என்ன சமைச்சிருக்கிறோம்டா, சம்பா அரிசி சோறு. இது வந்து கத்தரிக்காய் வாழைக்காய் போட்ட வெள்ளைக்கறி. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம், கேரட் எல்லாம் போட்டு
சம்பல், அவிச்ச முட்டை, இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கோழி குழம்பு, இது வந்து சூப்பரான ரசம், ஆவி பறக்க ரசம், இது வந்து ஆட்டு இறைச்சி கறி, இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, நானும் இப்போ சாப்பிட போகிறேன். நான் என்ன சாப்பிட போகிறேன்டா, கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, வெங்காய சம்பல், அதோட கோழி இறைச்சி கறி, முட்டை. நம்ம இந்த ஆட்டு இறைச்சி சாப்பிடாதபடியாக கோழி இறைச்சி. நம்மள எப்படி இருக்கு சாப்பாடு? சும்மா சொல்லியா நல்லா இருக்கா? பாடு பாடு. சாப்பிடு சாப்பிடு. எப்படி இருக்கு பேக் இறைச்சி கறிய சமைச்சது? வெப்பா இருக்கோ ரெப்பிலையோ நல்லா இருக்கும். உப்பு காணுமோ புளி காணுமோ? எல்லாம் காணும். ஆமாம். அப்படிலாம் வேறு கத்திரிக்காய் வெள்ளைக்கறி சாப்பிட்றதில்ல. அதான் பிரச்சனை. தமக்குட்டி சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? என்ன வெள்ளைக்கறி உண்டு எங்கள் ஆனையில்? சாப்பிட்றதில்ல. சாப்பிட்றே இல்லையா? சரி சரி. அப்போ நல்லா இருக்கு. கறியெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிடுச்சா? தமக்குட்டி சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதான் ஆடு. ஆனால் இந்த ரஜ்ஜில் ஒரு டூரிஸ்ட் இருக்கு. பொம்பளை ஆடு. பொம்பளை ஆடுண்டா பால் மணம் மணக்கு. என்ன தரிசன்? ஆனால் அதுலேயும் பொம்பளை கறி டூரிஸ்ட் இருக்கு. அதுலேயும் இப்போ எடுத்து என்ன சாப்பாடு விட்ட? ஆட்டிறைச்சி கறி. ரெண்டு கேடு. என்ன? 100 ரூபாயா? என்ன வெங்காயம் எங்க?